உண்மையில இப்ப நான் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கிற போதுதான் தோழன் வந்து எவ்வளவு ஒரு வினைத்திறன் இல்லாத செயல். அவ்வளவு கஷ்டப்பட்டு மாணவர்கள், அதே போல ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாரும் பாடசாலைக்கு சேர்ந்த பிறகு லீவ் அறிவிக்கிறேன்னு சொன்னா ஏன் இதை முன்கூட்டியே இந்த முடிவெடுக்கிறார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் நாடளாவிய ரீதியிலே எல்லா பிரதேசங்களிலும் மழை, அதுவும் சாதாரண மழை அல்ல, அடுமழை பெய்து கொண்டிருக்கின்றது, அடைமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில மாகாணங்கள் அதாவது லீவினை விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் பாடசாலைகள். வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் பாடசாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஏனைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில மிகவும் கஷ்டமான ஒரு நிலையை எதிர்கொண்டு மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அதிலேயும் வந்து ஒரு 10-15 வீதமான மாணவர்கள் தான் பாடசாலை, ஏனைய மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கான சரியான ஒரு காலநிலை தொடர் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையை கருத்தில் கொண்டு விசேஷமாக கிழக்கு மாகாணங்கள் எல்லாம் விடுமுறை அறிவித்திருக்கிறார். அதில் பாடசாலை நடத்த முடியும். ஆனால் வட மாகாணம் ஏதோ தெரியவில்லை, இன்னும் அந்த விடுமுறை சம்பந்தமாக எந்த விதமான சிந்தனையும் சிந்திக்காத ஒரு நிலைமையிலே போய்கொண்டிருக்கு. என்ன காரணமும் தெரியும். வடமாகாண செயலாளர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னா இது ஒரு காமன் இஷ்யூ. இவ்வாறான ஒரு நிலைமையில் வருகிற போது மாணவர்களினுடைய பாதுகாப்பு, அதே போல மாணவர்களினுடைய ஆரோக்கியம் தான் முதல். அதை கருத்துல கொண்டுதான் அடுத்தவன் கல்வி. ஆகவே இவ்வாறான ஒரு காமன் இஷ்யூ வருகிற போது தாராளமாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், மாணவர்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்தாம, மாணவர்கள் மட்டுமில்லை ஆசிரியர்களுக்கும் நிலவரம். எல்லா ஆசிரியர்களும் பக்கத்து வீட்டுல வாரது இல்லை. பாடசாலை கூடுதலான ஆசிரியர்கள் மோட்டார் சைக்கிள்ல தான் வாராங்க. 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், சிலர் 40 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்றாங்க. ஆனா இப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த கடுமையான மழைக்குள்ளால அவர்களும் பயணித்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, பாடசாலையில போய் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்றது அவர்களுக்கு கஷ்டம். அவர்கள் மனுஷன் தான். ஆகவே மாணவர்களுக்கும் ஏதாவது அசாதாரண நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ஆசிரியர்களுக்கும் வந்ததுக்கு பின்னால நாங்க அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று நினைக்கிறது அர்த்தம். ஆகவே இந்த ஆளுங்களை இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஒரு கிடைக்கிறதான முடிவு எடுக்க வேண்டிய தேவை. இப்ப இளைய மாகாணங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றன. விசேஷமாக கிழக்கு மாகாணம் நிலைமையை கருத்துல கொண்டு, அதே போல வடமாகாணத்தினுடைய செயலாளர் என்ன செய்கிறார் என்று தெரியும். அவர் இன்னும் கண்டுகொள்ளவில்லையா அல்லது இங்க இருக்கிறாங்க தெரியுது. வடமாகாணத்துல முஸ்லிம் பாடசாலைகள் மட்டும்தான் நடக்குது. அதுலயும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஒன்று வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து விடுமுறையை அறிவிக்கவில்லை. என்ன காரணம்? ஏனைய பிரதேசங்கள்ல அந்த சந்தர்ப்பம் அந்த மாணவர்களுக்கு சம உரிமை கிடைக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, ஏன் வடமாகாணத்தில் உள்ள மாணவர்கள் மட்டும், வடமாகாணத்தில் உள்ள அதிபர்கள், வடமாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மட்டுமே அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி கொண்டு போக வேண்டிய நிலைமை என்னது? ஆக இந்த நிலைமையை கருத்துல கொண்டு என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால், உடனடியாக விடுமுறை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த காலநிலை நீடிக்கும் என்று சொன்னால் வடமாகாணம் உடனடியாக ஒரு வினைத்திறனான முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆக இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்துல ஏன்னு சொல்லி சொன்னார். மாணவர்கள் இல்லாத ஒரு வகுப்பறையில வந்து அங்க ஒண்ணு நடக்கும், ஆசிரியர்கள் மட்டும் போய் ஒன்று நடக்கும். அடுத்த மாணவர்களும் ஒரு அசௌகரியமான நிலைமையில வந்து அங்க கல்வியை கற்க முடியாது. ஆகவே ஒரு குறுகிய தொகையிலான மாணவர்களுக்கு பாடத்தை படிப்பிச்சுட்டு அடுத்த மாணவர்கள் வராத நிலையில அவர்களுக்கு வந்து அவங்க ஆமாம். ஆக இது வந்து இயற்கையினுடைய ஒரு நியதி. யாரும் இந்த விஷயத்தை கருத்துல கொண்டு
ஒரு நல்ல வினைத்திறனான ஆரோக்கியமான முடிவினை வடமாகாணம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. உண்மையில இப்ப நான் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கிற போதுதான் கோலம் வந்து லீவ் அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு வினைத்திறன் இல்லாத செயல். அவ்வளவு கஷ்டப்பட்டு மாணவர்கள், அதே போல ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாரும் பாடசாலைக்கு சேர்ந்த பிறகு லீவ் அறிவிக்கிறேன்னு சொன்னா ஏன் இதை முன்கூட்டியே இந்த முடிவெடுக்கிறார்? இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொல்லி சொன்னால், வடமாகாணம் கடைசி நிலைமையில இருக்கிறது கல்வியில இதுதான் காரணம். ஒரு வினைத்திறன் இல்லாத செயலாளர், அதே போல வந்து ஏனைய கல்வி நடவடிக்கைகளுக்கு தான் போயிட்டீங்க. இப்படியான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு நாளும் வடமாகாணம் நல்ல நிலைக்கு வர முடியாது. முதல்ல வந்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் சரியான ஆரோக்கியமான வினைத்திறனான கட்ஸா முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்துல வந்து இது ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த லீவு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு என்னன்னு சொல்றது தெரியும். ஆகவே தொடர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க கூடாது. நல்ல ஆரோக்கியமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் அந்த சீட்டுகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்கின்ற இந்த செய்தியை பதிவினை இந்த சந்தர்ப்பத்தில் விட்டு விடைபெறுகிறேன்.